எனக்கு எடுத்த மலிவான வீடு பேய் பிடித்ததாக இருந்தது. முதல் இரவிலேயே குளியலறை ஷவர் தானாகவே இயங்கியது. நான் காலி இடத்தை பார்த்து கத்தினேன், தண்ணீர் கட்டணத்தை நீயா கட்டப்போற? அது உடனே நின்றது. இது தொடக்கம்தான் என்று நினைத்தேன். ஆனால் மறுநாள் மேஜையில் 3 வீட்டு சமையல் உணவுகள் மற்றும் சூப் தயாராக இருந்தன. அவற்றின் அருகில் ஒரு குறிப்பு இருந்தது. உணவு கட்டணம் 25 யுவான். இறைச்சி மற்றும் காய்கறிகள் சேர்த்தது. அது மிகவும் பசியை தூண்டுவதாக இருந்தது. இவ்வளவு உணவிற்கு எந்த நல்ல உணவகத்திலும் $50 வரை ஆகும். பகிர்ந்து கொண்டாலும் 25 யுவான் என்பது மிகவும் மலிவு. நான் சாப்ஸ்டிக்ஸை எடுத்து பளபளக்கும் பன்றி இறைச்சி துண்டை வாயில் போட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. நாக்கையே விழுங்கிவிடுவேன் போலிருந்தது. அரையிடம் புலம்பிக் கொண்டே உணவை விழுங்கினேன். ஏய் பேய் பெண்ணே, நீ தான் செத்துட்டியே. ஏன் இன்னும் இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இரு முடியுமா? இரட்டை மேற்கோள்குறி. என் மெல்லும் சத்தத்தை தவிர அந்த காலியான அறை அமைதியாக இருந்தது. முழுவதுமாக சாப்பிட்ட பிறகு திருப்தியுடன் பெரிய ஏப்பம் விட்டேன். கொழுப்பு படிந்த தட்டுகளை பார்த்த என் சோம்பேறித்தனம் அவற்றை கழுவ மறுத்தது. என் பேய் ரூம்மேட்டின் எல்லையைச் சோதிக்க கழுவாத தட்டுகளை சிங்கில் போட்டுவிட்டு நகர்ந்தேன். மறுநாள் காலை பாத்திரங்களின் மெல்லிய சத்தத்தால் எழுந்தேன். சமையலறை வாசலுக்குச் சென்று பார்த்தபோது அழுக்கு தட்டுகள் இல்லை. ஒவ்வொன்றும் பளபளப்பாக சுத்தமாக இருந்தன. அவை அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. அருகில் கருப்பு மையால் எழுதப்பட்ட புதிய குறிப்பு இருந்தது. இந்த முறை பாத்திரம் கழுவும் கட்டணம் 5 யுவான். மாத இறுதியில் கணக்கை சரிசெய்து கொள்வோம். நான் சிரித்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் இது புத்திசாலித்தனம். நான் லின் பே 20 வருட வாழ்க்கையில் இவ்வளவு கண்டிப்பான வணிக கொள்கை கொண்ட பேயை பார்த்ததில்லை. எனக்குள் இருந்த போட்டி உணர்வு தூண்டப்பட்டது. ஓ, விளையாட ஆசையா? தாராளமாக வா. வேண்டுமென்றே ஒரு கனமான குப்பை பையை வாசலிலேயே வைத்து வழியை அடைத்தேன். உனக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தால் இதை வெளியில் போடு. நிச்சயமாக அடுத்த நாள் காலை குப்பை இல்லை. கதவில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்தது. குப்பை கட்டணம் 5 யுவான். சில வாரங்களுக்குப் பிறகு ஓவர் டைம் வேலை பார்த்துவிட்டு பாதியுயிரோடு வீட்டிற்கு வந்தேன். இருட்டில் சுவிட்சை தேடியபோது ஹால் லைட் தானாகவே எரிந்தது. அது மென்மையாக இருந்தது, கண்களை பறிக்கவில்லை. எனக்கு எதிர்பாராத ஒரு ஆறுதல் உணர்வு ஏற்பட்டது. அப்போது விளக்கு நிழலிலிருந்து ஒரு சிறிய குறிப்பு கீழே விழுந்தது. உனக்காக விளக்கை எரியவிட்டேன். மின்சார கட்டணம் தனியாக. சரி, அந்த இதமான உணர்வுக்கு அவ்வளவுதான். மேற்கூரையை பார்த்து பெருமூச்சு விட்டேன். இந்த முட்டாள்தனமான விளையாட்டில் நாட்கள் கரைந்து கொண்டிருந்தன. மெதுவாக என் பேய் அறைத்தோழியின் விசித்திரமான குணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவள் பெயர் லூ ரையன். அவள் ஒரு தீவிரமான சுத்தத்தின் பித்து பிடித்தவள். நான் என் உள்ளாடையை தரையில் போட்டால் அது உடனடியாக துணிக்கூடையில் பறந்து சென்றுவிடும். அவளுக்கு தீவிரமான ஓசிடியும் உள்ளது. என் அலமாரியில் ஒரு புத்தகம் வரிசை மாறினாலும் காலையில் அவை அனைத்தும் சரியாக அடுக்கப்பட்டிருக்கும். அவள் சமையல் அற்புதம், ஆனால் அவள் மற்றவர்களை விட அதிக கோபம் கொள்பவள். ஒருமுறை உப்பு அதிகம் என்று புகார் சொன்னால் 3 நாட்களுக்கு வெற்று வேக வைத்த டோஃபுதான் கிடைக்கும். நான் ஒருமுறை மலிவான சட்டையை வாங்கி அணிந்து பார்த்தேன். கண்ணாடியில் நீராவி படர ஒரு செய்தி மெதுவாக தோன்றியது. மோசமான ஸ்டைல், தரம் இல்லாத ரசனை, உன் பணப்பையோ அதைவிட மோசம். நான் கோபத்தில் சுவரை எட்டி உதைத்துக்கொண்டு உன் வேலையை பார் என்று கத்தினேன். நீ கல்லறையில் இருந்து கொண்டு உயிருள்ள ஒருவரிடம் கட்டணம் வசூலிக்கும் கஞ்சன். கண்ணாடியில் இருந்த நீராவி மாறி உனக்கும் அதேதான் என்று காட்டியது. உண்மையைச் சொல்லப்போனால் நான் அதை ரசிக்கத் தொடங்கினேன். குறைந்தபட்சம் இந்த குளிரான நகரத்தில் நான் இனி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை மட்டும் நம்பியிருக்கவில்லை. நான் பணம் கட்டினாலும் எனக்காக யாராவது ஒரு விளக்கை எரித்து வைத்திருந்தார்கள். ஒரு நாள் என் சிறந்த நண்பன் ஜீப்பு சோங் என்னை சந்திக்க வந்தான். நான் அவளிடம் முன்பே எச்சரித்திருந்தேன். அவன் ஒரு கோழை, அதனால் அமைதியாக இரு, சரிதானே? டீபாயிலிருந்து ஒரு பத்திரிகை தானாக மேலே மிதந்தது. அதன் அட்டையில் பெரிய எழுத்துகளில் சரி என்று தோன்றியது. மறுநாள் மதியம் அவன் வந்தான். அவன் நாடகத்தனமாக காற்றை முகர்ந்து பார்த்தான். லின்பே, நீ லாட்டரியில் வென்றுவிட்டாயா? நீ பணிப்பெண் எவரையும் நியமித்துள்ளாயா? இந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. நீ கடைசியில் உன் சோம்பேறித்தனத்தை குணப்படுத்திவிட்டாயா? அவன் பேசி முடித்த அடுத்த நிமிடம் டிவி ஆக்ஷன் படத்திலிருந்து நேரடியாக நிதிச் செய்தி சேனலுக்கு மாறியது. என் நண்பன் பயந்து போய் குதித்தான். ரிமோட் எங்கே இருக்கிறது? ஏன் அது மாறியது? நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதை மீண்டும் மாற்றினேன். ஒருவேளை சிக்னல் சரியாக இருக்காது. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அவன் வைத்திருந்த கண்ணாடி டம்ளர் நகரத் தொடங்கியது. அது 5 சென்டிமீட்டர் மேசையின் விளிம்பை நோக்கி நகர்ந்தது. அவன் மூச்சு முட்டினான். என்ன நடக்கிறது? அந்த டம்ளர் இப்போதுதானே நகர்ந்தது. நான் அமைதியாக அதை மீண்டும் நகர்த்தினேன். பயப்படாதே, என் அறைத்தோழி விளையாடுகிறாள். ஆனால் அவள் மிகச்சிறந்த சமையல்காரி. ஜீப்பு சோங் நான் ஏதோ புத்தி பேதலித்தது போல ஒருவித அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தான். லின்பே, உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏதோ மாயையாக பார்க்கிறாயா? விளக்குவதற்கு வழியில்லை என்று தெரிந்து நான் பெருமூச்சு விட்டேன். பயந்த நண்பனை அனுப்பிவிட்டு சோர்வாக சோபாவில் அமர்ந்தேன்.
திடீரென்று வரவேற்பறை விளக்குகள் மென்மையான ஒளியாக மாறின. நான் தரையிலிருந்து மேற்கூரை வரை உள்ள ஜன்னலை நோக்கினேன். சிவப்பு உடையில் ஒரு உயரமான உருவம் அங்கே தெளிவாக தெரிந்தது. முதல் முறையாக என்னால் அவளை பார்க்க முடிந்தது. அவள் மூடுபனியைப் போல ஒளி ஊடுருவும் தன்மையுடன் இருந்தாள். ஆனால் அவள் கண்ணாடியை துடைக்கும்போது அவளது தோள்பட்டை வரை இருந்த முடியை காண முடிந்தது. அன்று காலை நான் சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டேன். அவளது மெதுவான, கவனமான அசைவுகள் ஒருவித ஈர்ப்பை வெளிப்படுத்தின. திடீரென்று என் நண்பர்களின் கவலைகளும் உலகத்தின் விமர்சனங்களும் முக்கியமல்ல என்பதை உணர்ந்தேன். இந்த மிகப்பெரிய, தனிமையான நகரத்தில் இறுதியாக எனக்கு ஒரு வீடும் மிகவும் தனித்துவமான தோழியும் கிடைத்துவிட்டார்கள். ஆனால் அந்த கதகதப்பு நீடிக்கவில்லை. கார்ப்பரேட் வாழ்க்கையின் பிடி என்னை இறுக்கியது. ஒரு கொடூரமான தானியங்கி மின்னஞ்சல் என் வேலையை பறித்து, என் வாழ்வாதாரத்தை அழித்து, நான் தினமும் பல மணி நேரம் பயணம் செய்து சம்பாதித்த பணத்தையும் இல்லாது செய்தது. நான் மக்கள் நடமாடும் தெருக்களில் நடந்தேன். குப்பையைப் போல நான் தூக்கி எறியப்பட்டதாக உணர்ந்தேன். வீடு திரும்பியதும் என் போர்வையினுள் முகத்தை புதைத்துக் கொண்டேன். மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த அனைத்து அழுத்தமும் கவலையும் வெளியே கொட்டியது. நான் கட்டுக்கடங்காமல் அழுதேன். சிறிது நேரத்தில் வரவேற்பறையிலிருந்து அழகான மென்மையான செவ்வியல் இசை ஒலிக்கத் தொடங்கியது. அது எனக்கு மிகவும் பிடித்த வோடெக்ஸ் ஃப்ரம் தி நியூ வேர்ல்ட் என்ற இசை. ஒருமுறை இரவு உணவின் போது அந்த இசை எனக்கு எவ்வளவு அமைதியை தருகிறது என்று அவளிடம் தற்செயலாக கூறியிருந்தேன். அது எதையும் தாங்கும் மனவலிமையை எனக்கு தரும். மூக்கை உறிஞ்சிக் கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து வந்தேன். சாப்பாட்டு மேஜையில் சூடான கோலா சிக்கன் விங்ஸ் தட்டு இருந்தது. அதன் அருகே 3 சொற்கள் கொண்ட ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. வீட்டின் உபயம். என் கண்கள் கலங்கின, சோகத்தால் அல்ல, ஒருவித இதமான கதகதப்பால். முதலில் அந்த வெறுமையான அறையில் நான் மனப்பூர்வமாக பேசினேன். நன்றி, லியூ, ரையான். ஒரு மெல்லிய பெருமூச்சு எதிரொலிப்பது போல இருந்தது. உணவை முடித்ததும் மடிக்கணினியை திறந்து வேலைக்காக விண்ணப்பிக்கத் தொடங்கினேன். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கிடைத்த ஓரிரு நேர்காணல்களும் இறுதிக்கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டன. வங்கி கணக்கு ஒவ்வொரு நாளும் குறைவதை பார்த்து கவலை என்னை மெல்ல அரித்தது. தூக்கம் எட்டாக்கணியானது. ஆனால் அப்போது நான் கனவு காணும் நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்பு வந்தது. நான் வேண்டி பெற்ற வாய்ப்பு அது. பீரோவின் அடியிலிருந்து என் ஒரே நல்ல உடையை எடுத்து தயார் செய்தேன். அந்த முக்கியமான நாள் வந்தபோது நான் மிக சீக்கிரமாகவே எழுந்தேன். கீழே இருந்த உணவகத்தில் காலை உணவு சாப்பிடும்போது என் நரம்புகள் பதற்றமடைந்தன. என் கை நடுங்கியதால் சூடான காபி என் வெள்ளை சட்டையில் கொட்டியது. அந்த நொடியில் என் உலகம் முழுவதும் சிதைந்து போனது. அவமானத்தில் தவித்தபடி ஓட்டமாக வீடு திரும்பினேன். நேர்காணலுக்கு இன்னும் 1 மணி நேரமே இருந்ததால் புதிய சட்டை வாங்குவது இயலாத காரியமாக இருந்தது. இப்படியே விட்டுவிட்டு போகப் போகிறேனா? அப்போது குளியலறையிலிருந்து அலோகிம் என்ற சத்தம் கேட்டது. துணி துவைக்கும் இயந்திரம் தானாகவே இயங்கத் தொடங்கியது. நான் உறைந்து போய் பின் அங்கு விரைந்தேன். 20 நிமிடங்கள் கழித்து வாஷிங் மெஷின் நின்றுவிட்டு ட்ரையர் செயல்படத் தொடங்கியது. மேலும் 20 நிமிடங்கள் கடந்தது. இதமான, நறுமணம் வீசும் சட்டை ஒன்று எனது படுக்கையறை கதவில் கண்ணுக்கு தெரியாத ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த சுத்தமான துணியை பார்த்தேன். ஏதோ கனவில் இருப்பது போல் உணர்ந்தேன். அந்த சட்டையை அணிந்து கொண்டு கதவை திறந்து வெளியே ஓடி சுரங்கப்பாதையை நோக்கிச் சென்றேன். அது நெரிசல் மிகுந்த நேரம். நான் கடிகாரத்தின் ஒவ்வொரு நொடி கணக்கையும் கவனித்தேன். பயத்தில் நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். முயற்சியை கைவிட்டு பஸ்ஸை தேடலாம் என்று நினைத்த தருணம் அது. எனக்கு முன்னால் இருந்த சப்வே நுழைவாயில் பீப்போலியை எழுப்பியது. அதன் பச்சை விளக்கு ஒளிர கதவு அகலமாக திறந்தது. யோசிக்க நேரமில்லாமல் நான் நேராக உள்ளே நுழைந்து கூட்ட நெரிசலான தளத்திற்கு ஓடினேன். நான் செல்ல வேண்டிய ரயிலின் கதவுகள் மூடத் தொடங்கின. ஐயோ, முடிந்தது. என் இதயம் சுருங்கியது. ஆனால் கதவுகள் மூடப்படும் தருவாயில் ஏதோ ஒன்று இடைவெளியில் சிக்கிக்கொண்டது. உயர்வான அலாரம் ஒலிக்க கதவுகள் மீண்டும் திறந்தன. நான் அவசரமாக முன்னேறி கூட்டம் நிறைந்த பெட்டிக்குள் மூச்சுவாங்க நுழைந்தேன். ரயில் கிளம்பியபோது என் நெஞ்சு படபடத்தது. இவை அனைத்தும் மிகச் சரியாக நடந்தன. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி என்னை வழிநடத்துவது போல நேர்காணலுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே அலுவலகத்தை அடைந்தேன். வெறிச்சோடிய அந்த அறைக்குள் தனியாக காத்திருந்தது. ஒவ்வொரு நொடியும் சித்திரவதையாக இருந்தது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவர்கள் என் பெயரை அழைத்தனர். ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு உள்ளே சென்றேன். 4 நேர்காணல் செய்பவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்க அவர்களின் முகம் தீவிரமாக இருந்தது. பதற்றத்தில் என் கைகள் வியர்த்தன. 100 முறை ஒத்திகை பார்த்திருந்தேன். ஆனால் வாய் திறந்ததும் என் மனம் முற்றிலும் காலியானது. என் மூளை அப்படியே உறைந்து போனது. அவமானத்தில் தவித்தபோது மேஜையில் இருந்த கருப்பு பேனா ஒன்று உருண்டு என் கைக்கு வந்தது. யோசிக்காமல் அதை கையில் எடுத்தேன். அதன் குளிர்ந்த உலோக தொடுதல் என்னை நிதானப்படுத்தியது. பேனாவை பார்த்தபோது அதில் சிறிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். அமைதியாக இரு. திடீரென்று நான் முற்றிலும் நிதானமடைந்தேன். அந்த 2 வார்த்தைகளும் என் உடல் முழுவதும் ஒரு ஊக்க மருந்தைப் போல செயல்பட்டன.
அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் லின்பே. அந்த நேர்காணல் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மற்ற எல்லா நேர்காணல்களை விடவும் சிறப்பாக அமைந்தது. ஒரு வாரம் கழித்து வேலைக்கான வாய்ப்பு வந்தது. வேலையில் சேர்ந்த முதல் நாளில் நான் சந்தைக்குச் சென்று ஒரு பாட்டில் உயினும் சில புதிய பொருட்களையும் வாங்கினேன். நான் வீட்டிற்குச் சென்று ஒரு பெரிய விருந்தை சமைத்து 2 கிளாஸ்களில் மதுவை ஊற்றினேன். எனது கிளாஸை உயர்த்தியபடி அறையை சுற்றிலும் பார்த்தேன். லியோ, ரையன், இது உங்களுக்காக. எனது சிறந்த துணையாக இருந்ததற்கு நன்றி. மேசைக்கு மறுபுறம் இருந்த மற்றொரு கிளாஸ் ஏதோ பதிலுக்கு முட்டியது போல மென்மையான ஒளியுடன் நகர்ந்தது. கண்களில் கண்ணீருடன் நான் புன்னகைத்தேன். நான் தனியாக இல்லை. எனக்கு ஒரு கண்ணுக்குத் தெரியாத காவல் தேவதை இருந்தது. புதிய வேலையில் சேர்ந்த பிறகு லீ ரையனுடன் வசிப்பது வியக்கத்தக்க வகையில் அமைதியானது. நான் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்தினேன். அவள் வீட்டை பராமரித்தாள், அனைத்தையும் சுத்தமாக வைத்திருந்தாள். மேலும் அவளது கூர்மையான நிதி அறிவால் எனது மாதாந்திர பட்ஜெட்டை கண்காணித்தாள். இந்த விசித்திரமான வாழ்க்கை முறையை நான் உண்மையில் விரும்பத் தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் மாலை வேலை முடிந்து வரும்போது சூடான உணவுகள் காத்திருந்தன. சம்பள நாள் வரும்போதெல்லாம் அவள் பணத்தை சேமிக்க உதவினாள். வேலையில் ஏதேனும் கடினமான சிக்கல் வரும்போதெல்லாம் பயனுள்ள புத்தகங்களும் வழிகாட்டி குறிப்புகளும் மேசையில் மாயமாக தோன்றும். அவள் ஒரு மௌனமான வழிகாட்டியாகவும் சிறந்த இல்லத்தரசியாகவும் மிக நெருக்கமான அந்நியராகவும் இருந்தாள். ஆனால் அவளது கடந்த காலத்தை பற்றி எனக்கு இன்னும் எதுவும் தெரியாது. நாங்கள் நெருங்க எனது ஆர்வம் மேலும் மேலும் அதிகரித்தது. அவள் உண்மையில் எப்படி இருந்தாள்? ஆன்லைனில் இருந்த செய்திகள் அது ஒரு தற்செயலான எரிவாயு கசிவு என்று கூறின. ஆனால் அந்த கதையில் ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு தோன்றியது. அதனால் அவளிடமே நேரடியாக கேட்க முடிவு செய்தேன். லீ ரையன், நீ எப்படி இருந்தாய்? மேற்கூரை விளக்கு மின்னி மறைந்தது. அவள் பதில் சொல்ல துடித்தாள். ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவளைத் தடுத்தது. அவளது குரலை முடக்கி பேசவிடாமல் செய்தது. அவளது எதிர்வினை வலுவாக இருக்க எனக்கு சந்தேகம் அதிகரித்தது. நான் அந்த வீட்டைப் பற்றி முதலில் விசாரிக்க முடிவு செய்தேன். எனக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்ட புரோக்கர் முழுவை தேடிப்பிடித்தேன். ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதாக கூறி அருகிலிருந்த உணவகம் ஒன்றில் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தேன். அவன் அதே அன்பான, நட்பான புன்னகையுடன் வந்தான். திரு லின், நீங்கள் வசதியாக இருக்கிறீர்களா? அந்த வீடு ஒரு சிறந்த இடத்தில் உள்ளது. அமைப்பும் அருமை. அங்கே ஒரு இருண்ட சம்பவம் நடந்தது. அதை பலரால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்தபோது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அது நன்றாக இருக்கிறது என்றேன் நான். ஆனால் அங்கே உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். ஆன்லைனில் தேடியதில் உரிமையாளர் ஒரு சோகமான விபத்தில் இறந்துவிட்டதாக மட்டுமே ஒரு சிறிய கட்டுரை கிடைத்தது. இதுதான் முழு கதையா? இளைஞனே, இதை பற்றி கவலைப்படாதே என்று அவன் பதிலளித்தான். உன் வீடாகவே நினைத்துக்கொள். அந்த இடத்தின் ஆற்றல் உண்மையில் அற்புதமானது. உன்னையே பார். குடியேறிய சிறிது காலத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்துள்ளது. உங்கள் அதிர்ஷ்டம் மாறத் தொடங்கியுள்ளது. அவர் சட்டென பேச்சை மாற்றி அதை விட்டுவிடும்படி என்னிடம் வற்புறுத்தினார். ஆனால் அந்த உரையாடலின் போது அவரது அதீத மகிழ்ச்சியான அணுகுமுறை செயற்கையாக தோன்றியது. ஒரு சாதாரண ஏஜென்ட் குத்தகை மற்றும் மாதத் தவணைகளை மட்டுமே கவனிப்பார். எனது மன அமைதியைப் பற்றி அவர் ஏன் இவ்வளவு கவலைப்பட்டார்? என் வீட்டின் வரலாற்றை மறைக்க அவர் ஏன் இவ்வளவு முயற்சி செய்தார்? சிறு சம்பிரதாய பேச்சுகளுக்குப் பிறகு நான் மியூலுவிடம் இருந்து விடை பெற்றேன். ஆனால் அந்த பேச்சு என் சந்தேகத்தை குறைக்கவில்லை. அது என்னை திகைக்க வைத்தது. அன்று இரவு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நான் அடர்த்தியான வெள்ளை மூடுபனியில் நின்றிருந்தேன். ஒன்றும் தெரியவில்லை. திடீரென்று கோபத்தில் கத்தும் ஒரு பரிச்சயமான ஆனால் தொலைதூர குரல் கேட்டது. லீ ரையன், நான் உன்னை ஒரு நண்பனாக நடத்தினேன். இந்த பணத்தை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? முழு, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? ரையன், தயவு செய்து எனக்கு இன்னும் ஒரு முறை உதவு. காணாமல் போன பணத்திற்கு பதில் நான் தருகிறேன் என்று சத்தியம் செய்கிறேன். நிச்சயமாக முடியாது. இது வாடிக்கையாளர்களுடையது. நீ சட்டத்தை மீறுகிறாய். அப்படியானால் நீதான் என்னை தள்ளுகிறாய். பிறகு அந்த வாக்குவாதம் கத்தலாக மாறியது. பின்பு ஒரு பலமான சத்தம் மற்றும் ஏதோ ஒன்று தரையில் விழுந்த ஓசை கேட்டது. பிறகு முழுமையான அமைதி. நான் மூச்சு வாங்க எழுந்து அமர்ந்தேன். இதயம் வேகமாக துடித்தது. உடல் முழுவதும் குளிர்ந்த வியர்வை. அந்த கனவு மிகவும் உண்மையாக தோன்றியது. கனவில் அவள் சரியாக அந்த பெயரைத்தான் கத்தினாள். மியூலு. நான் விளக்கை எரியவிட்டபோது எனது படிப்பு அறை கதவு சற்றே திறந்திருப்பதை பார்த்தேன். நான் ஏற்கனவே அதை மூடியிருந்தேன். உள்ளே சென்றபோது பூட்டியிருந்த என் மேஜையின் கீழ் தராசு திறந்திருப்பதை கவனித்தேன். அங்கே ஒரு கருப்பு தோல் டைரி இருந்தது. அதிர்ச்சியில் என் நெஞ்சு அடைத்தது. அவள் எனக்கு வழியை காட்டுகிறாளா? நடுங்கும் கைகளுடன் நான் அதை திறந்தேன். பெரும்பாலான பக்கங்கள் முதலீடுகள் மற்றும் அன்றாட வழக்கங்களை பற்றியே இருந்தன. நான் பக்கங்களை எவ்வளவு வேகமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு வேகமாக பார்த்தேன். கடைசி பக்கங்களில் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது. மியூலு. அவளும் அவளது வணிகக் கூட்டாளியும் ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபட்டதை அந்த பதிவுகள் வெளிப்படுத்தின. பின்பு மியூலு ரகசியமாக பெருமளவு பணத்தை மோசடி செய்து அதிக ஆபத்துள்ள கிரிப்டோகரன்சியில் முதலீடு செய்ததை அவள் கண்டுபிடித்தாள். அந்தச் செயலில் அவள் எல்லாவற்றையும் இழந்து பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கினாள்.
அவளது இறுதி பதிவுகளில் அவள் என்னை இப்படி ஏமாற்றுவாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று எழுதியிருந்தாள். ஆண்டுகால விசுவாசம் பேராசைக்கு முன்னால் ஒன்றுமில்லை. அவளது செயல்களுக்கு என்ன விலை கொடுத்தாவது அவளை பழிவாங்க வேண்டும். அத்துடன் அந்த டைரி முடிந்தது. என் ரத்தம் உறைந்து போனது. அந்த புத்தகத்தை இறுக பற்றிக் கொண்டு வரவேற்பறைக்கு திரும்பி வந்தேன். நடுக்கத்துடன் வெற்றிடத்தை நோக்கி மெதுவாக கேட்டேன், அது மியூலுவா? அவள் உன்னை கொன்றுவிட்டாளா? இரட்டை மேற்கோள்குறி. அந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்த அந்த நொடியே அறை பனி போல குளிர்ந்தது. அறையின் வெப்பநிலை திடீரென குறைந்தது. எனக்கு மேலே இருந்த படிக விளக்கு பலமாக ஆடத் தொடங்கியது. சுவரிலிருந்த கடிகாரம் பயங்கர சத்தத்துடன் தரையில் விழுந்து நொறுங்கியது. அவளிடமிருந்து நான் கண்ட மிக தீவிரமான செயல்பாடு இதுதான். இது என் பயத்தை உறுதிப்படுத்தியது. ரியான் எந்த விபத்திலும் இறக்கவில்லை. அவள் கொல்லப்பட்டாள். அவளை கொன்றவன் இன்னும் தப்பித்துக் கொண்டிருக்கிறான். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இந்த கொடூரமான உண்மை என் அமைதியான வாழ்க்கையின் போலி பிம்பத்தை பனிக்கத்தி போல ஊடுருவியது. லூரியான் மிகவும் நேர்த்தியாக பராமரித்த இந்த வீட்டைச் சுற்றிலும் பார்த்தேன். எலும்பை உறைய வைக்கும் அச்சம் என்னை ஆட்கொண்டது. இங்கே சும்மா அமர்ந்து எதையும் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. லின், கோழையாக இருக்காதே என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். கவலைப்படாதே லூரியான், அவளுக்கு தகுந்த தண்டனை கிடைப்பதை நான் உறுதி செய்வேன். மெதுவாக மின்னி மறைந்த விளக்குகள் மீண்டும் பழையபடி ஒளிரத் தொடங்கின. ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு நான் திட்டமிடத் தொடங்கினேன். எனக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. ஆனால் அவளை குற்றம் சாட்ட மட்டும் அல்ல. அவளது குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். செல்வ மேலாண்மையில் ஆர்வம் இருப்பது போலவும் நிபுணரின் ஆலோசனை தேவை என்பது போலவும் பாவனை செய்து மீண்டும் அணுகினேன். இந்த முறை சத்தமான ஒரு கஃபேயில் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தேன். முன்பே என் போனில் பதிவு செய்யும் செயலியை ரகசியமாக ஆன் செய்து வைத்தேன். நீங்கள் மிகவும் விடாமுயற்சி கொண்டவர் சகோதரர் லின். புதிய வேலை தொடங்கி இப்போதே முதலீடு செய்ய திட்டமிடுகிறீர்களா? என்னால் தடுக்க முடியவில்லை. பணமில்லாமல் இருப்பேன் என்று எனக்கு எப்போதும் பயம். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் இது உங்கள் சிறந்த ரசனையால்தான். சகோதரி, என் அதிர்ஷ்டத்தையே மாற்றிய வீட்டை எனக்கு நீங்கள்தான் தேடித்தந்தீர்கள். அப்படியே அந்த வீட்டின் பழைய உரிமையாளர் மிஸ் லியூ பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். அவர் நிதித்துறையில் மிகவும் திறமையானவர் என்று கேள்விப்பட்டேன். அவர் நிறைய முதலீடு செய்தாரா? யுலுவின் கண்களை கூர்ந்து கவனித்தேன். லூரியானின் பெயரைச் சொன்ன அந்த நொடியில் அவளது கண்கள் லேசாகச் சுருங்கியது. ஆம், மிஸ் லியூ மிகவும் திறமையானவர். அவர் இளம் வயதிலேயே இறந்தது மிகப்பெரிய துயரம். சமீபத்தில் அந்த வீட்டில் அவர் விட்டுச் சென்ற சில டைரிகள் மற்றும் குறிப்புகளை கண்டெடுத்தேன். அதில் நிறைய நிதி சார்ந்த வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு அவரை தெரியும் என்பதால் சகோதரி, இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவ முடியுமா? வேண்டுமென்றே நான் தூண்டில் போட்டேன். வின் முகத்தில் ஒரு சிறிய கணநேர மாற்றத்தை கண்டேன். காபி கோப்பையை வைத்திருந்த அவளது கை லேசாக நடுங்கியது. டைரியா? அவை மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயம் என்று உங்களுக்கு தெரியாதா? நாமும் அதில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. இருக்கட்டும் சகோதரர் லின், அந்த வீட்டில் வசிக்கும்போது அசாதாரணமான விஷயங்கள் எதையும் கவனிக்கவில்லையா? கவனித்தீர்களா? அசாதாரணமானதா? எதை பற்றி சொல்கிறீர்கள்? நள்ளிரவில் விசித்திரமான சத்தம் கேட்பது அல்லது பொருட்கள் தானாக நகர்வது போன்றவை. அப்படியான விஷயங்கள். அவள் குரல் கிசுகிசுப்பாக மாறியது. கண்கள் ஏதோ கணக்கிடுவது போல் தெரிந்தன. என் இதயம் சுருங்கியது. லூரையனின் ஆவியைப் பற்றி எனக்கு தெரியுமா என்று அவள் என்னை சோதித்துக் கொண்டிருந்தாள். முற்றிலும் இல்லை. நான் குழந்தையைப் போல நன்றாக தூங்குகிறேன். என் அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன். மதிய உணவு முழுவதும் நாங்கள் ஒருவரை ஒருவர் துருவி விசாரித்தோம். ஆனால் யாருக்கும் தேவையான பதில் கிடைக்கவில்லை. அன்று மதியத்திற்கு பிறகு யாரோ கண்ணுக்கு தெரியாமல் என்னை பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அலுவலகத்திலிருந்து நடக்கும்போது என் பின்னால் காலடி சத்தங்கள் கேட்பது போலவே இருந்தது. ஆனால் நான் திரும்பி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. இதற்கிடையில் என் வீட்டிலிருந்த அந்த ஆவியின் இருப்பு இருண்ட மற்றும் விரோதமான நிலைக்கு மாறியது. நேர்த்தியான வேலைகளும் எனக்காக எரியும் கதகதப்பான விளக்குகளும் நின்று போயின. அதற்கு பதிலாக நள்ளிரவில் கத்தியால் கல்லைச் சுரண்டும் சத்தம் வரவேற்பறையிலிருந்து கேட்டது. குளியலறை கண்ணாடியில் ரத்தம் தோய்ந்த கைரேகை பதிந்திருந்தது. யாரோ வெளியேட துடிப்பது போல இருந்தது. ஆனால் இதற்கு லூரையன் காரணம் இல்லை என்று எனக்கு தெரியும். அவள் எப்போதும் அமைதியாகவும் மென்மையாகவும் தான் நடந்து கொள்வாள். ஆனால் இந்த செயல்கள் மிகவும் மோசமானவை. என்னை அச்சுறுத்துவதற்காகவே செய்யப்படுபவை. மியோலு ஏதோ ஒரு தந்திரத்தை செய்கிறாள் என்று தோன்றியது. அல்லது என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற ஒரு போலியான மந்திரவாதியை அவள் வேலைக்கு அமர்த்தியிருக்கலாம். அவள் பயந்து போயிருந்தாள். லூரையனின் பழைய பொருட்களை தேடி உண்மையை நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று அவள் அஞ்சினாள். நான் பார்க்கக்கூடாத ஒன்று. ஒரு நாள் இரவு பயங்கரமான கனவிலிருந்து திடுக்கிட்டு எழுந்தேன். என் படுக்கையறை ஜன்னல் மூடுபனியால் நிறைந்திருந்தது. கண்ணாடியில் வார்த்தைகள் மெதுவாக தோன்றின. தெளிவாக அது லூரையன் தான். தன் எஞ்சிய ஆற்றல் அனைத்தையும் திரட்டி அவள் அவசரமாக எழுதினாள், ஆபத்து. வெளியேறு.
இரட்டை மேற்கோள்குறி. அவளுடைய கையெழுத்து முன்பு போல் உறுதியாக இல்லை. அது நடுங்கிக் கொண்டிருந்தது, பலவீனமாக இருந்தது, எப்போது வேண்டுமானாலும் மறைந்துவிடும் போல இருந்தது. என் இதயம் வலிக்கிறது. இங்கே சிக்கியிருந்தாலும் அவள் இன்னும் என்னை காப்பாற்றவே முயல்கிறாள். என்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுவதே அவளது முதல் எண்ணமாக இருந்தது. நான் ஜன்னல் அருகே சென்று அந்த எச்சரிக்கையை அழித்தேன். குளிர்ந்த கண்ணாடியை பார்த்தபடி மெதுவாகவும் ஆனால் உறுதியுடனும் பேசினேன். நான் எங்கும் செல்லப்போவதில்லை. இது எங்கள் வீடு. வெளியேற வேண்டியவர்கள் அவர்கள்தான். மறுநாள் காலையில் நான் உடல்நிலை சரியில்லை என்று கூறி யூஎஸ்பி சார்ஜர்கள் மற்றும் சிறிய அலங்கார பொருட்கள் போல மறைத்து வைக்கப்பட்ட கேமராக்களை பொருத்தினேன். ஒன்றை நுழைவாயிலிலும் மற்றொன்றை வரவேற்பறை மூலையிலும் கடைசி கேமராவை ஆய்வு அறையின் புத்தக அலமாரியிலும் மறைத்து வைத்தேன். அவற்றை பொருத்திய 3 நாட்களுக்குப் பிறகு மியோலு எனக்கு அழைத்தாள். சகோதரர் லின், நீங்கள் அருகில் இருக்கிறீர்களா? கேஸ் நிறுவனம் கட்டிடத்தில் வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளை செய்கிறது. உங்கள் ஏஜெண்டாக உங்கள் வீட்டை சோதிக்க நான் அவர்களுடன் வரவேண்டும். உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கும்? என்னே ஒரு கச்சிதமான பொய். இது அவளுக்கு சட்டப்பூர்வமாக என் வீட்டிற்குள் நுழையவும் அடுத்த கட்டத்திற்கு தயாராகவும் வழி செய்தது. எனது அருவருப்பை மறைத்துக் கொண்டு, நிச்சயமாக நான் நாள் முழுவதும் வீட்டில்தான் இருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள் என்றேன். போனை வைத்ததும் உடனே உனக்காக ஒரு குறிப்பை எழுதினேன் ரியான். ஒரு மஞ்சள் நிற காகிதத்தில் அவள் வருகிறாள். நாம் அதற்கேற்ப செயல்படுவோம் என்று எழுதினேன். அந்த செய்தியை வரவேற்பறை மேஜையின் மீது தெளிவாக தெரியும்படி வைத்தேன். 30 நிமிடம் கழித்து கதவு மணி அடித்தது. கண் துளை வழியாக பார்த்தேன். முழு வெளியே நின்று கொண்டிருந்தாள். கதவை திறந்து இதமான வரவேற்கும் புன்னகையை முகத்தில் காட்டினேன். வந்ததற்கு நன்றி மூ அக்கா. ஓ, இதில் எந்த தொந்தரவும் இல்லை. பாதுகாப்புதானே முக்கியம் இல்லையா? இருப்பினும் அவள் உள்ளே நுழைந்த கணம் அவள் கண்கள் எங்கும் அலைபாய்ந்தன. ஒரு விஷப்பாம்பை போல அவள் அறையைச் சுற்றி பார்த்தாள். வரவேற்பறை, பால்கனி, கடைசியாக பூட்டியிருந்த ஆய்வு அறையின் கதவு ஆகியவற்றை பார்த்தாள். அவள் சமையலறையை நோக்கிச் சென்றாள். நான் நிழலைப் போல அவளை பின்தொடர்ந்தேன். அவள் அடுப்பையும் தண்ணீர் சூடுபடுத்தியையும் தட்டிச் சோதிப்பது போல நடித்தாள். ஆனால் அவளது கவனம் வேறு எங்கோ இருந்தது. திடீரென்று அவளது காலடியில் இருந்த டைனிங் நாற்காலி பயங்கரமாக 1/2 மீட்டர் பின்னோக்கி நகர்ந்தது. அங்கே யார் இருப்பது? முழு திரும்பி பார்த்தாள். அவளது முகம் பேயை பார்த்தது போல வெளுத்துப் போனது. ஆனால் அறை முழுவதும் காலியாகவே இருந்தது. என்ன ஆச்சு மூ அக்கா? ஒன்றுமில்லை. என் மனம் என்னை ஏமாற்றுகிறது என்று நினைக்கிறேன். அவள் அதைச் சிரித்து மழுப்ப முயன்றாள். ஆனால் அவள் நெற்றியில் வியர்வை அரும்பியது. அவள் குற்ற உணர்ச்சியால் பீடிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அவள் நிரபராதி என்றால் ஒரு நாற்காலி நகர்ந்ததற்கே ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும்? நான் கைகளை கழுவச் சென்றேன். வரவேற்பறையின் மூலையில் இருந்த கண்ணாடியின் வழியாக அவளை கவனித்தேன். என் கண்கள் அவளது உருவத்தின் மேலேயே இருந்தன. அவள் முன்னோக்கி நடந்துவிட்டு திடீரென வழிமாறி கால்களை மெதுவாக எடுத்து வைத்து ஆய்வு அறையை நோக்கிச் சென்றாள். இதோ தொடங்கிவிட்டது. அவள் உள்ளே இருக்கும் லூ ரியானின் ஆவணங்களை தேடுகிறாள். அவளது கைக்கதவின் கைப்பிடியை தொட்டபோது என் நெஞ்சு படபடத்தது. எனக்கு மேலே இருந்த குளியலறை மின்விளக்கு உடைந்து அறை இருளில் மூழ்கியது. உடனடியாக சிங்க், ஷவர் மற்றும் டாய்லெட்டில் தண்ணீர் முழு அழுத்தத்துடன் கொட்டத் தொடங்கியது. முழு அலறிக்கொண்டே ஆய்வு அறையின் கதவிடமிருந்து ஓடினாள். நான் உடனடியாக வெளியே ஓடி வந்து அவளை விட நான் பயந்தது போல நடித்தேன். என்ன ஆச்சு மூ அக்கா? அந்த குளியலறை. ஓ, அது எப்போதும் நடப்பதுதான். நீங்கள் இதற்கு பழகிக் கொள்வீர்கள். மின்சார கோளாறாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். மூ வெள்ளத்தில் மூழ்கிய அறையையும் அமைதியாக இருந்த அடுக்குமாடி குடியிருப்பையும் மாறி மாறி பார்த்தார். திரு லின், கேஸ் இணைப்பு எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு அவசர கூட்டம் இருக்கிறது. நான் கிளம்ப வேண்டும். அவள் ஓடும் வேகத்தில் காலணிகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்தாள். அவன் கதவை திறந்து வெளியேட திரும்பிய அந்த நொடி என்னை பார்த்து ஒருமுறை கடைசியாக பார்த்தான். இனி நடிப்பிற்கு வேலையில்லை. அவன் பார்வை குளிர்ச்சியாகவும் கொடூரமாகவும் மறைக்கப்படாத கொலைவெறியுடனும் இருந்தது. என் இதயம் ஒரு கணம் நின்றது. ஆனாலும் நான் அசையாமல் அமைதியாக அவனை திருப்பி பார்த்தேன். கதவு பலத்த சத்தத்துடன் அரைந்து மூடப்பட்டது. நான் கதவின் மீது சாய்ந்து பெருமூச்சு விட்டேன். என் கால்கள் நடுங்கி நான் கீழே விழும் நிலைக்கு வந்தேன். வரவேற்பறையில் சூழ்நிலையை பார்த்து செயல்படு என்று எழுதப்பட்ட ஒட்டும் காகிதம் மெதுவாக தரையில் விழுந்தது. நான் தடுமாறியபடி சென்று அதை எடுத்தேன். முதல் சுற்றில் நான் வென்றுவிட்டேன். நான் உடனே எனது பாதுகாப்பு கேமரா காட்சிகளை சரிபார்த்தேன். அந்த வீடியோவில் மியூலு ஆய்வு அறையை நோக்கி திருட்டுத்தனமாகச் செல்வதும் அவன் என்னை பார்த்த அந்த இறுதி கொலைவெறி பார்வையும் தெளிவாக பதிவாகியிருந்தது. இப்போது என்னிடம் மற்றொரு ஆதாரம் இருந்தது. ஆனால் இந்த தோல்வி அவனை இன்னும் வெறியாக்கும் என்பது எனக்கு தெரியும். அடுத்த முறை அவன் தன் நோக்கங்களை மறைக்கப் போவதில்லை. புயல் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. தன் முயற்சி தோல்வியடைந்த பிறகு லியோலு தன் முகமூடியை முற்றிலுமாக அகற்றிவிட்டான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பேய் இருப்பதாக தெரிந்ததால் அந்த வதந்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்த அவன் முடிவு செய்தான். அவன் தனது பழைய தந்திரத்தை மீண்டும் செய்ய விரும்பினான். எனது மரணம் ஒரு விபத்தாக, அதாவது கேஸ் விஷமாக மாற்றப்படவிருந்தது. இரவு 2 மணிக்கு வரவேற்பறையில் கேட்ட ஒரு கனமான சத்தம் என்னை எழுப்பியது. யாரோ பால்கனி வழியாக ஏறி குதித்தது போன்ற சத்தம் அது.
அது அவன் மியூலு தான். மூச்சை அடக்கிக் கொண்டு மெதுவாக படுக்கையிலிருந்து இறங்கி கதவின் பின்னால் மறைந்து இடுக்கின் வழியாக பார்த்தேன். ஒரு கருப்பு உருவம் வரவேற்பறையில் கையில் கருவிப்பெட்டியுடன் ஊர்ந்து கொண்டிருந்தது. அவன் நேராக சமையலறையை நோக்கிச் சென்றான். என் இதயம் வேகமாக துடித்தது, தொண்டையிலிருந்து வெளியே வருவது போல் இருந்தது. நான் அமைதியாக இருக்க என்னை நானே கட்டாயப்படுத்திக் கொண்டேன். மேஜையில் இருந்த என் போனை தடவி எடுத்து திரையின் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு நடுங்கும் விரல்களால் 110க்கு அழைத்தேன். இணைப்பு கிடைத்ததும் நான் அமைதியாக இருந்து மைக்கை வரவேற்பறையை நோக்கி வைத்தேன். இது ஒரு உயிர் பிழைக்கும் தந்திரம். போலீசுக்கு அமைதியாக அழைப்பு விடுத்தால் அவர்கள் ஆபத்தில் இருப்பதாக கருதி போன் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பார்கள் என்பது எனக்கு நினைவிருந்தது. அதைச் செய்த பிறகு நான் உடனடியாக கேமராவை திறந்து நேரலையை தொடங்கினேன். ஒரே தட்டலில் நேரலை லிங்கையும் முன் தயாரித்து வைத்திருந்த உதவி கோரும் செய்தியையும் என் நெருங்கிய நண்பன் ஜிப்போடிங்கிற்கு அனுப்பினேன். பாட்சிங், எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இதுவே ஆதாரம். நீங்களாக போலீசுக்கு போன் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை காத்திருங்கள். அனுப்பு பொத்தானை அழுத்தியதும் போனை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கதவுக்கு பின்னால் அசையாமல் ஒளிந்து கொண்டேன். வெளியே முழு சமையலறையை அடைந்திருந்தான். அவன் உள்ளே நுழைந்து கேஸ் இணைப்புகளை சேதப்படுத்த பார்த்தான். ஆனால் அவன் கதவை தள்ளிய நொடி ஒரு பெரிய சத்தம் அறையை அதிரச் செய்தது. கதவு அவன் முகத்திற்கு நேராக வேகமாக மூடிக்கொண்டது. திடீர் தடையால் அதிர்ந்த முழு நிலைமையை புரிந்து கொண்டு பைத்தியக்காரனைப் போல கதவை இடிக்கத் தொடங்கினான். கதவை திற, இந்த கழுதை கதவை திற இப்போதே. யாராக இருந்தாலும் உள்ளே வெளியே தொலைந்து போ. கதவு இடுக்கின் வழியாக பார்த்தபடி வரவேற்பறையை உற்று நோக்கினேன். காற்றில் ஒரு ஒளி ஊடுருவும் உருவம் படபடவென துடித்துக் கொண்டிருந்தது. அது லூ ரயன். அவளது உருவம் எப்போதும் இல்லாததை விட மங்கலாக, காற்றில் அடித்துச் செல்லப்படும் புகையைப் போல இருந்தது. அந்த கதவை மூடி பூட்டியதே அவளது கடைசி ஆற்றலையும் உறிஞ்சிவிட்டது என்று எனக்கு தெரிந்தது. எனக்காக நேரத்தை வாங்கித்தர அவள் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டிருந்தாள். பூட்டை உடைக்க முடியாமல் முழு பழைய மரக்கதவை எட்டி உதைக்கத் தொடங்கினான். அது கரகரவென முறிந்து சத்தமிட்டது. ஒவ்வொரு பலமான அடிக்கும் லூ ரயன் மேலும் மங்கலாகிக் கொண்டிருந்தாள். தெளிவாக இருந்த அவளது உருவம் என் கண் முன்னே மறையத் தொடங்கியது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கை நெஞ்சை நெரிப்பது போல இருந்தது. என்னால் சுவாசிக்க முடியவில்லை. அந்த வலி தாங்க முடியாததாக இருந்தது. என்னால் இனி அங்கேயே நின்று ஒளிந்து கொண்டிருக்க முடியவில்லை. என்னை பாதுகாக்க அவள் தியாகம் செய்து ஒன்றுமில்லாமல் மறைவதை என்னால் சும்மா நின்று பார்க்க முடியவில்லை. என் நரம்புகளில் ஒரு துணிச்சலான உணர்ச்சி பாய்ந்தது. அது என் பயத்தை உடனடியாக அழித்தது. நான் சுற்றி பார்த்தேன். என் கண்கள் அறையின் மூலையில் நிலைத்தன. நான் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தும் கனமான வார்ப்பிரும்பு பாத்திரம். நான் ஓடிச் சென்று அதன் கைப்பிடியை இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். அப்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. முழு சமையலறை கதவை எட்டி உதைத்து திறந்தான். சிவப்பேறிய கண்களுடன் ஒரு வெறிபிடித்த மிருகம் போல அவன் இருந்தான். அவன் சமையலறையிலிருந்து வெளியேறி நான் கனமான பாத்திரத்தை பிடித்திருப்பதை பார்த்தான். சின்ன திமிரே, எதிர்த்து போராட நினைக்கிறாயா? இன்று நீங்கள் இருவரும் சாவீர்கள். அவன் கத்தியுடன் என் மீது பாய்ந்தான். நான் பின்வாங்கவில்லை. அதற்கு பதிலாக என் முழு பலத்தையும் திரட்டிக்கொண்டு அவன் மீது பாய்ந்தேன். நான் கனமான பாத்திரத்தைச் சுழற்றி அவன் தலையில் ஓங்கி அடித்தேன். உலோகச் சத்தத்துடன் முழு கீழே விழுந்தான். ஆனால் அதே நொடியில் என் பார்வையின் ஓரத்தில் லூ ரயனின் கடைசி மங்கலான தடயமும் நட்சத்திர துகள்களாக உடைந்து அமைதியான காற்றில் மறைந்து போனது. அவன் கீழே விழுந்துவிட்டான். ஆனால் அவள் உண்மையில் மறைந்துவிட்டாள். ஒரு காகிதம் மெதுவாக என் காலடியில் வந்து விழுந்தது. அதில் எனக்கு தெரிந்த அந்த இரத்தச் சிவப்பு எழுத்துக்கள் இருந்தன. ஆனால் முன்னெப்போதும் இல்லாத ஒரு மென்மையுடன். பாதுகாப்பு கட்டணம், ஒரு உயிர். இது என் கணக்கில். அடுத்த நொடியே என் சக்தியெல்லாம் வடிந்து போனது. கையில் இருந்த கனமான பொருள் நழுவி பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. அவளது ரத்தம் படிந்த அந்த தாளையே வெறித்தபடி நான் முழங்காலிட்டு அமர்ந்தேன். என் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் என்னால் சத்தமிட முடியவில்லை. தொலைவில் சைரன் சத்தம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. நான் பாதுகாப்பாக இருந்தேன். ஆனால் என் உலகம் வெறுமையாக உணர்ந்தேன். காவல்துறை விரைந்து வந்து மயங்கி கிடந்த வை கைது செய்தனர். அதிகாரிகள் எனக்கு போர்வையை போர்த்தி ஒரு நாயகனைப் போல நடத்தினார்கள். காவல் நிலையத்தில் என் தொலைபேசி பதிவுகள், கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் நான் கிப்போட்டிங்கிற்கு அனுப்பிய நேரலை இணைப்பு ஆகியவை வுக்கு தண்டனை பெற்றுத்தரும் உறுதியான ஆதாரங்களாக மாறின. விசாரணை அறையில் ஒரு கனிவான பெண் அதிகாரியிடம் நடந்த அனைத்தையும் விளக்கினேன். லயனின் ஆவி பற்றி எதையும் சொல்லாமல் நான் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்ததிலிருந்தே அது எனக்கு ஆபத்தை உணர்த்துவது போல தோன்றியது என்று கூறினேன். மின் விளக்குகள் அணைந்து எரியும் அல்லது பொருட்கள் தானாக கீழே விழும். சமையலறை கதவு தானாகவே மூடிக்கொண்டது. அது எனக்கு போலீசை அழைக்கவும் எதிர்த்து போராடவும் நேரத்தை வாங்கிக் கொடுத்தது என்பதை விளக்கினேன். ஒருவேளை அந்த வீட்டின் முந்தைய குடியிருப்பாளரின் ஆவிதான் என்னை கவனித்து பாதுகாத்ததோ என்னவோ. அந்த அதிகாரி மேலும் கேள்விகள் கேட்கவில்லை. அனுதாபத்துடன் என் கையை தட்டிவிட்டார். நான் கொடுத்த தடயங்களின் உதவியுடன் காவல்துறை மியூலுவை வற்புறுத்தி உண்மையை ஒப்புக்கொள்ள வைத்தது. அவனது தொலைபேசி பதிவுகள், வங்கி அறிக்கைகள் மற்றும் சூதாட்ட விடுதிகளுடனான பண பரிமாற்றங்கள் ஒரு
உண்மையை உறுதிப்படுத்தின. பல ஆண்டுகளுக்கு முன்பு பங்குச் சந்தையில் அவன் அனைத்தையும் இழந்துவிட்டான். அவன் தனது பணக்கார வாடிக்கையாளர் லீ ரயனிடம் பெரும் தொகையை மோசடி செய்தது மட்டுமல்லாமல் சூதாட்ட கடனையும் மலை போல் சேர்த்து வைத்திருந்தான். உண்மை தெரிந்த அவள் அவனை ஒப்புக்கொள்ள சொன்னபோது அவன் பதறிப்போனான். தப்ப வழியில்லாமல் அவளை கொல்ல அவன் முடிவெடுத்தான். அவர்களுக்கிடையேயான போராட்டத்தின்போது அவன் அவளை தாக்கிக் கொன்று கேஸ் கசிவு போல நாடகமாடி அதை ஒரு விபத்தாக மாற்றினான். அந்த குடியிருப்பை கண்காணிக்கவே பல ஆண்டுகளாக அவன் ரியல் எஸ்டேட் முகவராக வேலை செய்தான். புதிய குடியிருப்பாளர் உண்மையை கண்டுபிடித்து விடுவாரோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. நான் லூ ரயனிடம் பேசுவதாக அவன் சந்தேகித்த அந்த நொடியே என்னை அமைதியாக்க முடிவு செய்து என்னையும் அந்த வீட்டின் அடுத்த இருண்ட ரகசியமாக மாற்ற திட்டமிட்டான். அந்த வார இறுதியில் முக்கிய செய்திச் சேனல்கள் இந்த பழைய வழக்கின் திடீர் திருப்பத்தை பற்றி செய்திகளை வெளியிட்டன. இனி லீ ரயன் மறக்கப்பட மாட்டாள். அவளது மரணம் விபத்து என்ற கேலிக்குரிய முத்திரையிலிருந்து அவளது பெயர் இறுதியாக விடுவிக்கப்பட்டது. அவளது நற்பெயர் அதிகாரப்பூர்வமாக மீட்டெடுக்கப்பட்டது. டாக்ஸியில் அமர்ந்து என் போனில் அந்த நேரலை செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெருமூச்சு விட்டேன். நிம்மதியாகவும் அதே சமயம் மிகவும் வெறுமையாகவும் உணர்ந்தேன். இறுதியாக அவள் என்னுடன் சுருக்கமான காலம் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு திரும்பினேன். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தேன். வீடு சுத்தமாக இருந்தது. தரை முதல் கூரை வரையிலான ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளி உள்ளே வந்து நான் விட்டுச் சென்றது போலவே காட்சியளித்தது. இருப்பினும் ஒவ்வொரு மூலையிலும் அவளது தடயங்கள் இன்னும் மறைந்திருக்கவே செய்தன. புத்தகங்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. தரை சுத்தமாக இருந்தது. சமையலறையில் மசாலா பொருட்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவள் போய்விட்டாள். உணவு செலவை பகிர்ந்து கொள்வது குறித்த கிண்டலான குறிப்புகள் இனி இல்லை. மின்சார கட்டணத்தில் எனது பங்கை செலுத்தச் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கும் அந்த விளக்குகள் இனி இல்லை. சிவப்பு நிற உடையில் இருந்த அந்த மங்கலான உருவம் இனி ஒருபோதும் நள்ளிரவில் என் சட்டைகளை அயர்ன் செய்ய போவதில்லை. துக்கமும் தனிமையும் சேர்ந்து என்னை மூச்சு திணறச் செய்தன. நான் அவளிடம் சென்றேன். அவள் எப்போதும் சாய்ந்திருக்கும் தலையணையை இறுக்க கட்டிக்கொண்டு அதில் என் முகத்தை புதைத்து அவளை தேடினேன். இறுதியில் நான் உடைந்து அழுதுவிட்டேன். கண்ணீர் வடிந்து முடிந்ததும் வீட்டைச் சுத்தம் செய்யத் தொடங்கினேன். அவள் ஒரு சுத்த பிரியர். எனவேதான் படிக்கும் அறையை சுத்தம் செய்தேன். நமது வீட்டை நான் குழப்பமாக விடக்கூடாது. அவளது நாட்குறிப்பின் அடியில் மற்றொரு கருப்பு நிற பதிவேட்டை கண்டேன். அது எங்களுக்கிடையிலான செலவுகளை கணக்கிடும் பதிவேடு. ஒவ்வொரு பதிவும் தெளிவாக இருந்தது. மே 10 இரவு உணவு செலவு பகிர்வு. லின் பேயோவின் 25 யுவான். மே 12 பாத்திரங்கள் கழுவியது. லின் பேயோவின் 5 யுவான். மே 15 குப்பை கொட்டியது. லின் பேயோவின் 2 யுவான். நான் பக்கங்களை புரட்டினேன். அழுகைக்கு இடையே சிரித்தேன். அவள் எவ்வளவு கஞ்சத்தனம் கொண்டவள். கடைசி பக்கத்தை அடைந்தபோது மொத்த கணக்கை எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கு கட்டணம் ஏதுமில்லை. அதற்கு பதிலாக கருப்பு நிற ஜெல் பேனாவில் எழுதப்பட்ட ஒரு வரி கையெழுத்தை பார்த்தேன். அது நேர்த்தியாக இருந்தது. அதே சமயம் நான் இதுவரை பார்த்திராத ஒரு மென்மை அதில் இருந்தது. லின் பேயோ, நன்றாக வாழ், நேரத்திற்கு சாப்பிடு, என்னை தேடி வருந்தாதே. அந்த வார்த்தைகளை பார்த்ததும் எனது மன உறுதி முற்றிலுமாக உடைந்து போனது. அந்த பதிவேட்டை கட்டிக்கொண்டு தரையில் சரிந்தேன். உலகமே கைவிட்ட ஒரு குழந்தையைப் போல விம்மி அழுதேன். வாழ்க்கை மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பியது. என் கனவு வேலையில் தொடர்ந்து சேர்ந்தேன். சிறிய அலுவலகத்தில் நாள் முழுவதும் அமர்ந்து மனதளவில் நிலையான நபர் போல நடித்தேன். நான் கடந்து வந்த கொடூரமான காலத்தை பற்றியோ அல்லது இழந்த அற்புதமான நபரை பற்றியோ யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கிருந்து நகர நான் மறுத்துவிட்டேன். ஜியாங் பலமுறை என்னை தங்குவதை தவிர்க்கச் சொன்னார். இந்த வீட்டில் பல வலிமிகுந்த நினைவுகள் உள்ளன. நீ வேறு எங்காவது புதிதாக தொடங்க வேண்டும் என்று கூறினார். நான் மறுத்துவிட்டேன். நான் அவரிடம் இதுதான் என் வீடு என்று சொன்னேன். லூர் ரய்யான் மற்றும் நானும் பின்பற்றிய விதிகளை நான் அறியாமலேயே பின்பற்றத் தொடங்கினேன். சாப்பிட்ட பிறகு நான் உடனடியாக பாத்திரங்களை கழுவி காய வைத்து அலமாரியில் வைக்கிறேன். குப்பைப்பை நிறைந்ததும் அதை உடனே வெளியே கொட்டிவிடுவேன். அதை ஒருபோதும் கதவோரம் இரவு முழுவதும் வைத்திருக்க மாட்டேன். சமைக்க கூட கற்றுக்கொண்டேன். சுவை மோசமாக இருந்தாலும் இருவருக்கு சமைப்பேன். மற்றொரு தட்டை எனக்கு எதிரே இருந்த காலி நாட்காலியில் வைப்பேன். பிறகு வெற்றிடத்திடம் பேசுவேன். என் நாளை பற்றியும் விசித்திரமான வாடிக்கையாளர்கள் புதிய போனஸ் பற்றியும் பேசுவேன். பதில் வராது என்று எனக்கு தெரியும். கண்ணாடியில் என் சுவையை பற்றி கேலி செய்யும் குறிப்புகள் இனி இல்லை. நான் சோகமாக இருக்கும்போது ஒலிக்கும் செவ்வியல் இசை இனி இல்லை. ஆனாலும் இந்த பழக்கங்களை விடாமல் வைத்திருப்பது அவள் இன்னும் இருக்கிறாள் என்று நம்ப வைக்கும். வேலையில் என்னை முழுமையாக மூழ்கடித்து முன்னைவிட கடுமையாக உழைத்தேன். பெரிய திட்டங்களை பெற்றேன். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைத்தது. என் வேலை வாழ்க்கை உயர்ந்தது. நான் முற்றிலும் மாறிவிட்டதாக என் சக ஊழியர்கள் கூறினர். அமைதியான, உறுதியான, சோர்வே இல்லாத இயந்திரம் போல. ஆனால் உள்ளுக்குள் அவள் இதை பார்க்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். நான் நன்றாக வாழ்கிறேன் என்பதை அவள் அறிய வேண்டும் என்று விரும்பினேன். என் முதல் பெரிய போனஸுடன் புறநகர் மயானத்திற்குச் சென்று லூர் ரயானின் கல்லறையை கண்டேன். அவள் புகைப்படத்தில் மிகவும் இளமையாக இருந்தாள். சிவப்பு நிற உடையில் மென்மையான புன்னகையுடன் பேரழகியாக இருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். அவள் கல்லறையின் முன் ஒரு கொத்து வெள்ளை சாமந்தி பூக்களை வைத்தேன். பின்பு பையிலிருந்து அச்சிட்ட ஒரு ரசீதை எடுத்து நெருப்பு கலனில் எரித்தேன்.
அதில் வாடகை, மின்சாரம் மற்றும் மன உளைச்சலுக்கான இழப்பீடுகள் இருந்தன. மொத்தமாக ஒரு வாழ்நாள் அன்பிற்கான கணக்கு தீர்க்கப்பட்டது. அடுத்த ஜென்மத்தில் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நெருப்பின் ஒளி என் முகத்தை வெளிச்சமாக்கியது. கண்ணீரை துடைத்தபடி புன்னகைத்தேன். அத்தோடு எங்கள் கதை முடிந்தது என்று நினைத்தேன். ஒரு நாள் இரவு வேலை முடிந்து மிகுந்த சோர்வுடன் வீடு திரும்பி இருண்ட கதவை திறக்கும் வரை பழக்கதோஷத்தில் சுவிட்சை தேடி அழுத்தினேன். பழக்கமான தரையில் இருந்த விளக்கு எரிய அறையே கதகதப்பான ஒளியில் நிறைந்தது. நான் உறைந்து போனேன். என் கண்கள் மெதுவாக சாப்பாட்டு மேசையை நோக்கின. அங்கே சூடான பால் நிரம்பிய ஒரு கோப்பை இருந்தது. வெள்ளை நீராவிகள் விளக்கொளியில் மெதுவாக மேலே எழுந்தன. என் மனம் முற்றிலும் சூனியமானது. நுழைவாயிலில் ஒரு சிலையைப் போல அப்படியே நின்றேன். நகர பயந்து சுவாசிக்க கூட அஞ்சி நின்றேன். எல்லாம் மிகவும் பரிச்சயமாக, அதே சமயம் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருந்தது. எனக்கு ஹலூசினேஷன்ஸ் ஏற்படுகிறதா? நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த என் இதயம் வேகமாய் துடிக்கத் தொடங்கியது. அமைதியான அந்த வீட்டில் என் குரல் நடுங்க அவளது பெயரை மெல்ல அழைத்தேன். லீன், லீன். ஆனால் வரவேற்பறை அமானுஷ்யமான அமைதியிலேயே இருந்தது. பால் கோப்பை மட்டும் ஆவி பறந்து கொண்டிருக்க, அது ஒருபோதும் ஆறாது என்பது போல் இருந்தது. என் முட்டாள்தனத்தை நினைத்து சிரித்தபடி ஏமாற்றத்துடன் தலை குனிந்தேன். காலணிகளை மாற்றச் சென்றபோது நான் அவளுக்கு செய்தி எழுதி வைத்த அந்த மஞ்சள் நிற ஒட்டும் தாளை கவனித்தேன். அதன் மேல் ஏதோ மெதுவாக எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அந்தச் சிறிய மஞ்சள் தாளை கண்கொட்டாமல் பார்த்து மூச்சை பிடித்துக் கொண்டேன். கருப்பு பேனாவால் எழுதப்பட்ட அந்த பரிச்சயமான கையெழுத்து ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாக தெரிந்தது. பராமரிப்பு கட்டணம் 5 யுவான். பால் கட்டணம் 15 யுவான். மாத இறுதியில் தீர்த்துக் கொள்ளவும். அந்த கடைசி வரியை பார்த்ததும் என் கண்கள் தானாகவே குளமானது. என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஒரே நேரத்தில் சிரித்தும் அழுதும் கொண்டிருந்தேன். லீ ரயன், நீ ஒரு பிடிவாதமான கஞ்சன். உன்னை போன்ற ஒரு சிக்கனக்காரி இருக்க முடியாது. ஒளியின் அடியில் நான் இழந்த உருவம். இரவும் பகலும் கனப்பொழுது தோன்றியது. அவள் முன்னெப்போதையும் விட தெளிவாக தெரிந்தாள். அவள் இன்னும் அரை வெளிப்படையாக தெரிந்தாலும் அந்த சிவப்பு நிற உடை அணிந்து அதே அன்பான புன்னகையுடன் இருப்பதை என்னால் காண முடிந்தது. அவள் எதுவும் பேசவில்லை, ஆனால் அவளது கண்கள் பல கதைகளை பேசின. அன்று என்னை காப்பாற்றியது அவள் ஆன்மாவை முழுமையாக அழித்துவிடவில்லை. அது அவளது சக்தியை உறிஞ்சி ஆழ்ந்த உறக்கம் போன்ற நிலைக்கு தள்ளியிருந்தது. என் தீவிரமான ஏக்கமும் ஒவ்வொரு நாளும் நன்றாக வாழ எடுத்த முயற்சியும் இந்த வீட்டை பராமரிப்பதில் நான் காட்டிய பிடிவாதமுமே அவளுக்கு ஆற்றலாகி அவளை மெல்ல மெல்ல தட்டி எழுப்பியது. ஏன் இன்னும் நீ போகவில்லை என்று நான் கேட்டேன். உனது கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லலாம். அவள் பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவள் நுழைவாயிலில் இருந்த காலணி அலமாரிக்கு மிதந்து சென்று கையை நீட்டினாள். என் சிதறிக்கிடந்த காலணிகளுக்கு அருகில் நான் நடந்து சென்றேன். அங்கே ஒரு ஜோடி புதிய பெண்கள் செருப்பு இருந்தது. சில காலங்களுக்கு முன்பு சூப்பர் மார்க்கெட்டில் தற்செயலாக அதை வாங்கினேன். ஏன் அதை வாங்கினேன் என்று கூட தெரியவில்லை. இந்த வீட்டிற்கு அது தேவை என்று மட்டும் தோன்றியது. திடீரென வாழ்க்கை மீண்டும் தொடக்கப்புள்ளிக்கு வந்தது போல உணர்ந்தேன். ஆனாலும் அனைத்தும் முற்றிலும் வேறாக இருந்தது. அவளது உதவியற்ற மென்மையான பார்வையை சந்தித்து நான்